அதிமுக இன்றைக்கு 54 ஆண்டுகள் நிறைவு செய்த அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கிற இந்த வேளையில நான் பெருமையோடு சொல்லுவேன், இந்த இயக்கம் உருவானதே ஒரு பல்வேறு இளைஞர்களுடைய எழுச்சி போராட்டம் காரணமாக தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த திமுகவிலிருந்து கருணாநிதி அவரால் நீக்கப்பட்ட பொழுது ஒரு 7 நாள் தமிழகம் எங்கும் போராட்டம், போர்க்களம். அண்ணா அண்ணா சொன்னாங்க, நாங்கள்லாம் பொதுக்கூட்டங்கள் நடத்தினோம், ஜெயிலில் இருந்தோம்னு சொன்னாங்க. அந்த எழுச்சி என்பது தன்னெழுச்சியாக வந்தது. எம்ஜிஆர் யாரையும் பார்த்து தூண்டி விடலை. எம்ஜிஆர் நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு விருப்பப்படலை, வருத்தத்தோடு இருந்தார். ஆனால் இந்த தலைமையை விட்டுவிடக்கூடாது, கருணாநிதி விடுந்த தமிழகத்தை மீட்க புரட்சித் தலைவர் தான் சிறந்தவர் என்பதை அன்றைய இளைஞர்களும் மாணவர்களும் உணர்ந்திருந்தார்கள். அவர்கள் செய்த அந்த போராட்டத்தின் வாயிலாகத்தான் 7 நாள் முடிவில் இந்த இயக்கமே உருவானது. அலங்காமுத்தூர் ராமலிங்கம் அவர்கள் அன்றைக்கு அறிவிக்கின்ற பொழுது அந்த 7 நாட்கள் முழுமையாக மாணவர்கள், இளைஞர்கள், வழக்கிற அத்தனை பேரும் 30 வயசு கீழே இருக்கவே நீங்கள் கட்சி ஆரம்பிச்சே ஆகணுங்கிறான். அப்போ எம்ஜிஆர் பார்த்தார், அந்த இளைஞர்களுடைய எழுச்சி கொடுத்த நம்பிக்கையில் தான் அதிமுகவை அறிவிக்கிறார். அப்போ உருவாவதிலே இளைஞர்களுடைய எழுச்சி இருந்தது. அதே போல் இந்த இயக்கம் உருவாகி ஆட்சிக்கு வந்த பிறகும் பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களுடைய எழுச்சிக்காக உழைத்தது. அதுதான் அதில் சுவாரஸ்யமானது.